இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் டீக்கு. அதாவது காராமணி. இந்த காராமணி பயிர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக பண்ணலாம். இதை வந்து தட்டைப்பயிறு, பெரும்பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. சரி, இப்போது நம்ம வழக்கம் போல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வர்றாங்களோ அவங்க என்னோட இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைபுங்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது முதல்ல நான் இந்த காராமணி பயிரை, அதாவது இந்த தட்டைப்பயிரை எடுத்து நல்லா கழுவி தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். ஊற போடலாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் நான் குக்கரில் தட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு நான் ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 5 விசிலுக்கு அப்புறம் 5 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த காராமணி வந்து நல்லா குழஞ்சிடக்கூடாது, குழஞ்சா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நசுக்கும் போது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நசுக்கும் போது தான் அப்படி மாவு மாதிரி வரணும், அதுக்கிடையில் குழஞ்சிட்டா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குக்கரில் வேக வச்ச இந்த காராமணியை, அதாவது இந்த தட்டைப்பயிரை என்ன பண்ணுறேன்னா, தண்ணி எல்லாத்தையுமே இருத்துட்டு வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள். அடுத்ததாக இதை நம்ம தாளித்து எடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 8, காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 5, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஃப்ரை பேன் சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நான், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. அடுத்து எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம், அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் அடுப்பை. வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகாய் வத்தலை கொஞ்சம் ஒடிச்சு சின்ன சின்னதாக ஒடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம், தாளிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும், வதங்கின வெங்காயத்தை, அதாவது தாளித்து முடித்ததை அப்படி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காராமணியோட பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே அந்த காராமணியில் கொட்டி நம்ம இப்போ நல்லா கிளறி விட போகிறோம். தாளித்து கொட்டி விரவி விட்டதை அதுக்கடுத்து கடைசியாக நான் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். அதாவது கொஞ்சமாக தேங்காய் துருவல், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஹைலைட்டே அதுதான், இந்த தேங்காய் துருவல் கடைசியாக சேர்க்குறதான். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கடைசியாக உப்பு கூட செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அதாவது காராமணி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், சிம்பிளாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.